ஹாய் ஹலோ டியர்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா மாலில் இருக்க மோட்டி மஹால் பார்பிக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு இந்த வீக்லேயே ஒரு நாள் பர்த்டே வந்துருந்துச்சு. சரி, ஓகே, அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அன்றைக்கி வர முடியல. அதனால் இன்னொரு நாள் வந்திருந்தோம். நாங்கள் வீக் டேஸில் தான் வந்திருந்தோம். அதோட உள்ளே வந்த உடனே அதோட ஆம்பியன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக தேடி போயிட்டு எங்கள் ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக லைட் செட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே அந்த சூப்பை குடிச்சு காலி பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ் தான் அவங்க 1 பை 1 எடுத்துகிட்டு வந்து டேபிள்லேயே வச்சுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் இது ஃப்ரைடு பாப்கார்ன், பைனாப்பிள், பன்னீர் ஃப்ரை. அதுக்கப்புறம் ஒன்றா அவங்க லைனாக சாப்பிட்டே முடிக்கல. நாங்கள் அதுக்குள்ளே ஒன்றா வந்து வச்சுட்டாங்க. ஹனி சிக்கன் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆனால் நான்வெஜ்ஜு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நான்வெஜ்ஜில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் காளான் ஃப்ரை வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எதுவுமே சொல்ல முடியாது. டோட்டலாக பிளேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு நாங்கள் மெயின் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ஒன்றா அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்லான்னு ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா, சிக்கன் தம் பிரியாணி அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உடனே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நல்ல ஸ்மெல் வந்துச்சு, நல்ல சூடாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் என்ன தான் இருக்கலான்னு பார்த்தா வெஜ் கறின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, வெஜ் நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெஜ் புலாவ் வச்சுருந்தாங்க. எல்லாமே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஆனால் எல்லாமே ட்ரை பண்ண முடியல எங்களால். வெஜ் புலாவ் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது அப்படியே நல்லா பார்த்துட்டு ஸ்மெல் நல்லாவே இருந்துச்சு வெஜ்ஜாக இருந்தாலுமே. அதெல்லாம் பார்த்துட்டு லைனாக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, தாபா தால் மிக்ஸ்டு வெஜிடபிள் அதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா சுட சுட வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா நல்லாவே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஃபேமிலியாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வெஜ் இருந்துச்சு. அதை பார்த்தோம். அது நாங்கள் ட்ரை பண்ணல எதுவுமே. அடுத்து பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தம் பிரியாணியும் கொஞ்சமாக மட்டன் மசாலா ரைத்தா எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் புலாவ், வெஜ்ஜு நூடுல்ஸ், தயிர் சாதம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து 2 பேரும் பொறுமையாக பேசி சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு விசிட் மட்டும் அப்படியே போயிருந்தோம் பேசிக்கிட்டே. அங்கே கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல், அது போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கொத்து பரோட்டா கேட்டிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அடுத்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து லைவ் கவுண்டரில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அதில் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அப்புறம் பானிபூரியும் நாங்கள் சும்மா டேஸ்ட்டுக்காக தான், வெளியே நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நான் ஆசைப்பட்டு இது ஸ்வீட் பணியாரம் கேட்டேன். அதுவுமே ஆர்டர் பண்ணிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே எனக்கு ஆஃப் பாயில் வாங்கி தந்தே ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு ஒரு ஆஃப் பாயில் வாங்கிட்டு ஸ்வீட் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்தா குட்டி குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பாயாசம், பிரெட் அல்வா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. சரி, அதையும் ஒன்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் என்ன வச்சுருக்காங்க, சேலட் மாதிரி என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், அதுக்கப்புறம் பப்பாயா, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கேக், அது நிறைய ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் மில்க் கஸ்டர்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிளேட்டில் சரி இப்போவே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஒரு பிளேட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு எங்கள் டேபிளுக்கு வந்துட்டோம். அங்கே உட்காந்து நல்லா வீடியோ எடுத்துகிட்டு ஒன்றா ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி சரி ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கவே இல்லையா, சரி ஐஸ்கிரீம் போயிட்டு என்ன ட்ரை பண்ணலான்னா, எனக்கு எப்போவுமே பட்டர்ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். சரி பட்டர்ஸ்காட்ச், அதுக்கடுத்து வெண்ணிலா தான். சரி பட்டர்ஸ்காட்சும் வெண்ணிலாவும் வாங்கிட்டு